ரவீந்திரன் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார், கேக்குது. ஓகே சார், ஒரு தேர்தல் இந்த மாதிரி வரதுல ஒவ்வொருத்தருடைய வாக்குகளும் சிலருடைய வெற்றியை தீர்மானிக்கும். எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக. பெண்களுடைய வாக்குகளும் இளைய தலைமுறையினுடைய வாக்கும் விஜய்க்கு இவ்வளவு இடங்களை பிடிப்பதற்கு காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு சார், அவர் முதல்ல போராட்ட களத்துக்கு வந்தது நம்மளுடைய இந்த பரந்தூர் இதுக்காக தான் சார், விவசாயிகளுக்காக தான் முதல்ல வெளியில வந்தாரு. விவசாயிகளுடைய வாக்குகளும் பதிவாகி இருக்கா சார் விஜய்க்கு? அனைவருக்கும் வணக்கம். ஒரு குரல் புரட்சியை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாருமே. நாட்டில் இருக்கக்கூடிய 1,18,00,000 இளைஞர்கள், இளைஞிகள் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கார்கள், மாற்று கருத்து கிடையாது. விவசாயிகளும் அவருடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சரி, நாம கடந்த 50 ஆண்டு காலம் 2 கட்சிகளை மாற்றி மாற்றி ஆதரித்த காரணத்தினால் இளைஞர்கள் புதிய கட்சியை வரவேற்று அவருக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஓகே, ஒரே ஒரு நிகழ்ச்சி நான் பதிவு பண்ண விரும்புறேன். கடந்த 23ஆம் தேதி அன்று வாக்கு பதிவு அன்று இதே நேரத்தில் நம்ம பேசிட்டு இருந்தோம். நாம அப்ப சொன்னது 12,51,000 வாக்குகள் 18ல இருந்து 19 வயசு உள்ளவங்க, 21 வயசுல இருந்து 29 வயசு உள்ளவங்க, கிட்டத்தட்ட 1,06,00,000 பேர். இந்த 1,18,00,000 இளைஞர்கள் அவரை ஆதரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த அடிப்படையில தான் நான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏக்கம் சார்ந்த நண்பர்களை கேட்கிற பொழுது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அவருக்கு 200 முதல் 250 வாக்குகள் விழுந்திருக்கிறது. நீங்க உடனே ஒரு கணக்கு போட்டு 1,87,00,000 ஓட்டு இருக்கு அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவாரேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதான் நிலைமை. ஆனா 1,87,00,000 வரல, 1,38,00,000 வந்திருக்கு. ஆனால் நாம மக்களுடைய எண்ண ஓட்டத்தை அறிந்து அரசியல் கட்சி தலைவர்கள் செயல்படவில்லை என்பதை இங்கு நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். நம்ம திட்டங்களை அறிவிக்கிறோம், செயல்படுறோம், சுத்துறோம், அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லா திட்டத்தையும் கொண்டு வரோம். அனைத்து தரப்பு மக்கள் சார் இல்ல, இதுல ஒரே ஒரு முரண்பாடு மட்டும்தான் சார். இந்த ஓட்டு போட்டு இவ்வளவு பேர் ஜெயிச்சதுல நீங்க சொன்னதை போல இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வரல, அதை கொண்டு வரல, இதை கொண்டு வரலங்கிறதுக்காக இந்த வாக்குகள் விழுந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஓட்டு போட்ட பல பேருக்கு கேண்டிடேட்டே யாருன்னு தெரியல சார். நீங்க சொன்னபடி யோசிச்செல்லாம் இந்த ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இன்னொன்னு சொல்றேன் சார். திட்டமிடல் இல்ல, கேம்பெயின் சரியா போகல, பல நிகழ்ச்சிகள் ரத்தானது, நீங்க ஓட்டு கேட்கவே பல மாவட்டங்களுக்கு போகவே இல்லை. இதுக்கே அந்த இளைஞர்களுடைய செல்வாக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை மாற்றிருக்கிறது சொன்னால் திட்டமிட்டு செயல்பட்டு தான் நிலைமை என்னவாயிருக்கும். ஓகே, நான் சொல்றது இளைஞர்கள் விருப்பப்பட்டு அங்க ஆதரிச்சிருக்காங்கன்னா இளைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வற்புறுத்தி ஓட்டு போட்டு வச்சிருக்காங்களா இல்லையா? ஆக இளைஞர்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது, நம்ம ஏத்துக்கணும் அதை. அப்போ இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவருடைய தேவை பூர்த்தியாகவில்லை. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு அரசாங்கம் இளைஞர்களை கண்டுகொள்ளவில்லை. ஒரு தன்னை சார்ந்த சிலருக்கு மட்டும் செஞ்சுட்டா சரியா போச்சா? ஓகே, ஒட்டுமொத்த இளைஞர்கள் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்க. விஜய் கேம்பெயின் போகல, வேட்பாளர்கள் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, வேட்பாளர்கள் யாரும் ஓட்டு கேட்கவே சரியா போகல, செலவு பண்ணல, ஓட்டுக்கு காசே கொடுக்கல, ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? புரியுது, ஒரு மிராக்கல் சொல்லும். இது யாருமே விஜய் எதிர்பார்த்திருக்கு தெரியல. நீங்க ஒவ்வொருத்தரும் 200 நீங்க 205 நீங்க, இதுக்கு பிறகு நான் தான் நிரந்தரம் நீங்க எல்லாமே பேசினீங்க, நாமளும் பேசிட்டு இருந்தோம். ஆனால் இளைஞர்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது. ஓகே, இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற தமிழகத்தில் ஆட்சி செய்த நாம் என்று சொல்கிற நிலையிலே அதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற வகையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மாற்றம் எங்க உருவானுச்சு? அசாம்ல பிரபல்ல குமார் மொஹந்தாங்கிற ஒரு மாணவர் தலைவர் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதற்கு பிறகு இளைஞர்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கு. நாம அவர் பாசிஸ்டவரா, அவர் பாஜக பின்னணியா? நானு இதே நிகழ்ச்சியில உங்க தொலைக்காட்சியிலேயே
இளைஞர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வருகிற போது ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம். அப்ப ஒரு பின்னணியில் பாஜக இருக்கு, எல்லாம் இருக்கு. 28 சீட்டு வாங்கின பாஜக 1 சார் ஜெயிச்சிருக்கு. ஓகே, ஏன் இந்த பாஜக அவரை பிக்கப் பண்ணா ஏன் வந்து அவங்க கூட கூட்டணி வச்சுக்க கூடாது? பாஜக அதெல்லாம் தேர்தல் அரசியல், அதெல்லாம் அது வேற. ஆனால் இந்த வகையில 1,18,00,000 அவர் குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வாக்களித்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப என்னன்னா நான் சொல்ல வர்றது, அரசியல் கட்சி தலைவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. நீங்க தொலைக்காட்சியிலையும் மைக்கு கிடைச்சா போதும் பேசிக்கிட்டே இருந்தா சரியா போச்சு இல்ல. நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. ஓகே, இளைஞர்கள் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். மாற்ற வேண்டும் என்று விரும்பிய இளைஞர்கள் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். மாற வேண்டியது யார்? தமிழ்நாடு. இனியாவது அரசியல் கட்சி தலைவர்கள் மாற வேண்டும். கள நிலவரம்னு ஒண்ணு இருக்கு சார். புரியுது.